வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு கிராணி தான் விளையாட போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். என்னது கைஸ் இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கைஸ் என்னது கைஸ் இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. டிஃபிகல்ட்டு கேம் த குவாலிட்டியா என்ன அதுக்கு கைஸ்? நார்மல் ஓப்பன் பண்ணால் எக்ஸ்ட்ரீம். நம்மளாம் எப்போவுமே எக்ஸ்ட்ரீம் தான் கைஸ். என்ன கைஸ் இதெல்லாம் நிறையா குழம்புது. நம்ம எக்ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், ஆட்டமே இங்கே வேறு. ஆனால் கைஸ் இதில் ஒரு ப்ராப்ளம், எனக்கு கிராணி விளாட தெரியாது. டப்புன்னு விளாட தெரியாதுன்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் விளாட தெரியும். ஏதோ அந்த பேய் வரும், அந்த பேயை பார்த்துருக்குறேன், அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது கைஸ். இதெல்லாம் என்னது ட்ராயரு, ஓப்பன் பண்ண முடியுமா? ஓப்பன் பண்ணியாச்சு கைஸ். இதில் என்னமோ எழுக்கி இருக்கு. ஏ லிவ்வு புரியலையே. லிவ் திஸ் ஹவுஸா? என்னது இந்த வீட்டை விட்டா தப்பிக்கணுமா? திடீர்னு இப்படி சொல்லிக்கிருக்காங்க. நான் வேறு எக்ஸ்ட்ரீம் மாஸ்டர்னே, ஈஸியாக எனக்கு ஆட தெரியாது. ஃபஸ்ட்டு கேமே ஆட தெரியாது, இதில் நான் எக்ஸ்ட்ரீம் மேலே போயிட்டேன். என்னது கைஸ் இது தொட்டதுக்கெலாம் உழுது? அந்த டேபிள் தொட்டா ஸ்விங்காக இருக்குது. இன்னும் ஒரு பானையை போட்டால் விழுது. மக்களே சீட்டிங் பண்ணுறாங்க, எனக்கு தெரியாது. என்ன டேபிளை தொட்டு விழுந்தா அது வருமா கைஸ்? என்ன நான் திடீர்னு கதவை திறக்கும்போது அது வாட்டு கொண்டுக்கு இருக்கு. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த வாட்டி இருந்துச்சு கிராணியை சூறை விட்டு மூக்கால் அழுவ விட்றாங்க கைஸ். இப்போ பாருங்க, எங்கே இந்த பானை அந்த பானை எடுத்து டேபிளை போட்டது தானே வந்துச்சு. இப்போ பாருங்கள், போட்டு கிராணியை சூறை விட போகிறேன். This is the end. கைஸ் சீட்டிங் எப்படி எனக்கு ஒன்றும் புரியல. கிராணி அடிக்க முடியல கைஸ். நம்மள டே 3 வரைக்கு இந்த ரூம்குள்ளேயே 2 அடி சும்மா சுற்றி விட்டுருச்சு கைஸ். நம்மளை இந்த வாட்டி நம்ம வெளியே போகிறோம். குடுகுடும் ஓடி போய் வந்தது தான். கிராணி திடீர்னு வந்துருக்குமா? ஐயோ பயமாகுது கைஸ். வாங்க நம்ம டக்குன்னு போயிடலாம், ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாகுது. இதுனா கதவை சேரும் கதவை தான். மேலே சீக்கிரம் போ. ஐயோ பயமாகுதுங்க. நான் திரும்ப எக்ஸ்ட்ரீம் மோடு வேறு வச்சிட்டேன். இனிமேல் வைக்கவே மாட்டேன் இந்த எக்ஸ்ட்ரீம் மோடு கைஸ். நான் இங்கே பார்த்தீங்களா பொம்மையை? இது என்னது கேட்டா? அதெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது, அது மாதிரி கீ வேணும் போல. கைஸ் நான் ஒத்துக்க மாட்டேன். அதோட உடஞ்சி உளுத்துக்கு இருக்கு. எனக்கு என்ன தெரியாது கைஸ். சீட்டிங் அங்கே என்னமோ போங்காட்டம் பண்ணுறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. பக்கா கிளிச்சா? ஒழுங்காக சொல்லிடுங்க கிராணி. ஆவட்டுக்கு போகிறேன், அது வாட்டுக்கு விழுந்துக்கு இருக்கு கைஸ். என் மூஞ்சல் எவ்வளோ ரத்தக்காரை, இது தெரியாமல் நான் சுற்றிக்கு இருக்கேன். இந்த வாட்டி காதை தோண்டு புஷ்ஷுன்னு வெளியே போயிடலாமா? இந்த வாட்டி கீழே போயிடலாம் கைஸ். ஐயோ ஓடிறாய் கைஸ். அது ரொம்ப ஃபீடாக வருது கிராணி. டே 5 லாஸ்ட் டேவா கைஸ்? என்னமோ சீட்டிங் இருக்குது. ஒரு டே 5 வரைக்கும் தான் இருக்கும் கைஸ். என் மூஞ்சில் எவ்வளோ ரத்த கரன்னு பாருங்கள், அப்படியே வடிஞ்சு போய் கிடக்குது. ஐயா அந்த கிராணி போட்டு நம்மளை என்ன அடி அடிச்சிருக்குன்னு தெரில கைஸ். கட்டல் பாருங்க, என்ன ரத்த கட்டு. ஐயா கைஸ் நம்மளை போட்டு அந்த கட்டையை வச்சு அடின்னு சர வெடி அடிச்சிருச்சு கைஸ். ஐயானால தான் கைஸ் நம்ம மூஞ்சி மேலே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது கைஸ். இப்போ நம்ம டக்குன்னு இந்த டேப்பை போட்டால் கிராணி வரும்னு சொல்லுவீங்க. எதுக்கு ப்ரோ போடணுன்னு கேட்டீங்கன்னா, நான் டக்குன்னு போயிட்டு கட்டல் கல்லை ஒழிஞ்சிப்பேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். அப்படி ஒழிஞ்சிட்டு கம்முன்னே இருக்கணும். இப்போ பாருங்கள், கிராணியால் தொட்ட முடியாது நம்மளால். அங்கிட்டும் இங்கிட்டும் பாதுக்குது பாருங்கள். கொஞ்சம் அறிவு இல்லை கிராணிக்கு. ஏய் சவுண்டு அந்த டேப்பில் கீழே தள்ளிட்டோன்னே வந்து பார்க்குறியா கைஸ்? பயமாகுது. ஜாலி கைஸ். கிராணி நான் பார்க்காம போகிறேன். கிராணி மறுபடியும் பண்ணுவேன். இப்போ பாருங்க, நான் என்கிட்ட வருது. டேபிள் கிட்ட போ. நாள் நான் ஒழிஞ்சிட்டேன், அவ்வளோதான். அவ்வளோதான் கைஸ். தோத்துருமா? இன்னொன்று டே இருக்கா கைஸ்? இது நம்ம உடஞ்சி போன இடம் தானே கைஸ். நான் இது உளுந்த இடத்த காமிக்குதா? ஓஹோ புரியுது. அப்படின்னா அடுத்தாட்டி விழாதுன்னு சொல்லி கிராணி சும்மா பல்குலங்கமே பக்கத்தில் அஞ்சு போயேன். என்ன கை வாங்குற? அவ்வளோதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் கரெக்டானா புரட்டா